கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மே மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் செய்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வாய்க்க பண்ணணும்னா ஆண்டவர் 2 காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதல் காரியம், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை யார் தியானிக்கிறார்களோ, யார் அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் செய்வதை வாய்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது காரியம், ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார் என்று சொல்லி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார். உன் செய்கைக்கு தக்கதான பலனை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன? முதல் காரியம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். 2வது காரியம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைவான பலனை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மே மாதத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஊழியத்தில், வேலைகள் மற்ற எல்லா காரியத்திலும் நிறைவான பலனையும் கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது ஒரு மனிதன் அவருடைய சட்டைகளின் அடைக்கலத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.